ओम ज्ञान रूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी ओम नमो नारायणी ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 16/2/2024 சோபகிருது ஆண்டு மாசின் 4. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 16 வினாடி. சூரிய உதயம் காலை 6:34. திதி இன்று மாலை 3:04 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று இரவு 8:13 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 3:50 வரை கரசை, பின்பு மாலை 3:04 வரை வணிசை, பின்பு பத்திரை. சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாக அமைய போதும். வெற்றினா எப்படின்னா, நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஆனால் இந்த நாள் ஆரம்பம் போதே உங்களுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும், மன உளைச்சல் தான் இருக்கும். ஆனால் முடியும் போது ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம், இன்றைக்கி என்னால் முடியலைனாலும் ஒரு அளவுக்கு நான் சாதிச்சிட்டேன், ஒரு வெற்றியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன அளவில் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் இந்த நாள் கொஞ்சம் செலவு செய்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அவசரப்பட்டு செலவு பண்ணாதீங்க. எந்த செலவுக்கும் ஒரு காரணத்தோடு செலவு செய்யுங்க. காரணம்னு என்னென்னா, இன்றைக்கி ஒரு பேங்க்குக்கு பேமெண்ட் பண்ணணுன்னா பண்ணுங்கள், ஒரு இஎம்ஐ கட்டணுன்னா பண்ணுங்கள். அனாவசியமாக போயிட்டு ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறது, இல்லைன்னா வேறு யாருக்காவது மொபைல் ஃபோனோ இல்லை மற்ற ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே செய்கிறது, இதெல்லாமே தவிர்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இஎம்ஐ கட்ட முடியலன்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்ப்பை கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்களா, நண்பர்கள், உதாரணத்துக்கு நண்பர்கள் எடுத்துப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்கப்பா, என்கிட்ட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை, கொஞ்சம் எனக்காக இஎம்ஐ பே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தடவை நீங்கள் அந்த இஎம்ஐ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை உங்களை தான் அந்த ஹெல்ப்பு கேட்பாங்க. நீங்கள் தான் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஆகிடும். அது பெரிய ஒரு கடனாக மாறுறதுக்கும் ஒரு நட்பை இழக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அது போகிறோம். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இன்றைக்கி உங்களுடைய உள்ளுணர்வுகளில் கொஞ்சம் கவனித்து அது என்ன மாதிரி ஒரு உள்ளுணர்வு வருதோ அதை நம்பிக்கையோடு எடுத்து செய்யுங்க. அதில் ஒரு மாற்றங்களோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா விட்டுடுங்க. ஆனால் அது ஸ்ட்ராங்காக உங்களுக்கு உணர்த்துற மாதிரி இருந்ததுன்னா இது கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கிறது ஒரு உத்தமமான நாளாக இன்றைக்கி இருக்கும். பரிகாரம்: நாகாத்தம்மன் புத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்குங்க. அங்கே போயிட்டு அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அந்த புத்தம்மனோட குங்குமமோ இல்லைன்னா மண்ணோ வாங்கிட்டு எப்பயும் உங்கள் பேக்கெட்லேயோ இல்லைன்னா உங்களோட தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பல வளர்ச்சிகள் கொடுக்கும். எதுக்கு புத்தம்மனோட குங்குமம் விபூதி பிரசாதத்தை எடுத்துகிட்டு வைக்கணும்னு சொல்கிறோம்னா, புத்துன்றது எப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாரமும் பார்க்கும்போது அதில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த புத்து மண்ணை நீங்கள் கூட வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் மேன்மேலும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நாம் கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்னென்னா, சண்டை, போர், வார் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, போர்க்களம். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த சண்டை போடுறாங்க, போர் புரிகிறாங்க,
அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து அடிக்கடி கனவு வருதுன்னா வந்து உங்களுடைய உடலும் மனதும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த சண்டை கனவு வருதெல்லாம் ஒரு நெகட்டிவான கனவு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த கனவு பொறுத்த வரைக்கும் எது நம்ம வந்து நெகட்டிவ் நினைக்கிறோமோ அதுதான் பாசிட்டிவ், எது பாசிட்டிவ் நினைக்கிறோமோ அதுதான் நெகட்டிவ். இது எல்லாமே வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு பலன் தான் இருக்குமே தவிர அதுக்கு நேர் பலன் கிடைக்காது. அதனால் உங்கள் கனவில் சண்டை போர் வந்தால் ஆரோக்கியம்.